அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்டிஐபிஆர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிற அந்த ஒரு சீரீஸில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. அதில் கொஸ்டின் நம்பர் 101லேருந்து 110 வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 100 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க பாருங்கள். ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 101 பாருங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமைய உள்ள மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி. ஸோ இந்த 4 மாவட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிறத வந்து அமைச்சிருக்காங்க. இது 2001 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ்லையும் சரி அல்லது சர்வதேச அந்த போட்டிகளும் சரி, இன்டர்நேஷனல் லெவலில் நடைபெறக்கூடிய அந்த போட்டிகளையும் சரி, இந்தியா சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களை வந்து அதிக அளவில் வந்து பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிறது. அதாவது அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்து அவங்கள மேம்படுத்தி அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லையும் பங்கு பெற வச்சு நிறைய பதக்கங்களை வந்து வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. தொடங்கினது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் 4 இடங்கள், சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி இந்த மாவட்டங்களை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சார், ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 102 பாருங்க. ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் எலைட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அதிகபட்ச சிறப்பு உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நான் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது SDATன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. இந்த வெப்சைட்டில் பாருங்கள், இந்த ஸ்கீம்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரிங்களா. அதாவது என்னென்னா, இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்டு அசிஸ்டன்ட் டு த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹாவ் த பொட்டன்ஷியல் டு வின் மெடல்ஸ் அட் த ஒலிம்பிக்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒலிம்பிக் மற்றும் அந்த இன்டர்நேஷனல் லெவலில் நடைபெறக்கூடிய அந்த கேம்ஸ்ல பதக்கங்களை வெல்றதுக்கு தகுதியான அந்த திறமை வாய்ந்த அந்த விளையாட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் மாதிரி வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். அதுதான் எவ்வளோ சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அண்டர் தி ஸ்கீம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஆஃப் அப் டு ₹30 lakhs பெர் பர்சன் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு, ஒரு விளையாட்டு வீரருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இதுல கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 27 எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் ரிசீவிங் அசிஸ்டன்ட் அண்டர் திஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 27 பேர்ல 8 அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சார்பாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் அந்த ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா 2024, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா சார்பாக 8 பேர் பாரிஸ் ஒலிம்பிக்லையும், இன்னும் ஒரு 3 அத்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே பாரா ஒலிம்பிக்ஸ் 2024 நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அத்லெட்ஸ் வந்து பங்கு பெற்று பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் மெடல்ஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா. 30 லட்சம். அதாவது அந்த விளையாட்டு அந்த வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு உதவித்தொகை அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 103 பாருங்க. வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இ வாடகை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த இ வாடகை அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் பேசிஸில் வந்து எடுக்கலாம். இதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025-26 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் ஒரு 17.37 கோடி வந்து நிதி அப்படிங்கிறது வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. 17 கோடி அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 17 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய துறை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ். சரிங்களா. இந்த வேளாண்மைக்கு பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை எந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுத்துறாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து செயல்படுத்துறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த ஆப் மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயும் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் கருவிகளை வந்து வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்.
அது என்ன வெப்சைட்னா rcs.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக் அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்கும். அந்த டீட்டெயிலாம் கொடுத்தோம்னா என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் வந்து இருக்கு சரிங்களா, அதை அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையான மிஷினரிஸ் செலக்ட் பண்ணோம்னா அதுலயே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும் என்னன்னா ஒரு ரெண்ட்டுக்கு பெர் ஹவருக்கு வந்து ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவா வந்து அதுலயே வந்து காட்டிடும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ அப்போ வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எதுனா வாடகை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 104 பாருங்க. தமிழ்நாடு அரசு உப்பள தொழிலாளர் குடும்பங்களுக்கு மழை காலத்தில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரிங்களா. 5000 அப்படிங்கிறதா வந்து இதற்கான ஆன்சரு. ஆக்சுவலாக இந்த உப்பள தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் பெருசாக வந்து அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா வெயில் காலத்தில் தான் அவங்க வந்து உப்பு வந்து விளைவிக்க முடியும். மழை காலத்தில் வந்து அவங்களால வேலை இருக்காது அவங்களுக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசால பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 5000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பள தொழிலாளருடைய அந்த குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5000 அப்படிங்கிறது வந்து நிதியுதவி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது எப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2022 இருந்து சரிங்களா. 2022 இருந்து கண்டினியூஸா வந்து கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல ஒரு 32,611 குடும்பங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிவாரணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 16.305 கோடி அமௌண்ட், அவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த அவ்வளோ கோடி வந்து இது வரைக்கும் அந்த திட்டத்துக்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு தேவையானது அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் எவ்வளோ வந்து நிதி உதவி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 5000 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் எப்போதுலேருந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா 2022 இருந்து செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சரி ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 105 பாருங்க. தமிழ்நாடு அரசின் தூய்மை இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான், திடக்கழிவுகள் மேலாண்மை தான் சரிங்களா. ஆக்சுவலா இந்த தமிழ்நாடு தூய்மை இயக்கம் அப்படிங்கிறது எதுக்காக வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நகர்ப்புறம் மற்றும் இந்த ஊரக பகுதிகளில் தினந்தோறும் உருவாக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகளை வந்து மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி காகிதம், இந்த மாதிரி நிறைய குப்பைகள்லாம் வந்து சேர்தில்ல. ஸோ இதை மேலாண்மை செய்யறதுக்காக தமிழ்நாடு தூய்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு பேர்ல பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தூய்மை இயக்கம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தூய்மை தமிழ்நாடு நிறுவனம், அதாவது கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், அதாவது CTCL அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா. எதுக்காகனா இந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக. இந்த திட்டத்தை வந்து எப்போ வந்து முதற்கட்டமா வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஜூன் 5ங்கிறது உலக சுற்றுச்சூழல் தினம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த உலக சுற்றுச்சூழல் தினமான இந்த ஜூன் 5 அன்னைக்கு 2025 சரிங்களா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தூய்மை இயக்கம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. எங்கெங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னா முதற்கட்டமா பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலகங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது தலைமைச் செயலகம், பெருநகர சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம், ஊராட்சி வளர்ச்சி இயக்குநரகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1100 அலுவலகங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த திடக்கழிவுகளை வந்து மேலாண்மை செய்யும் விதமா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுல ஒரு 593 டன் அளவுகள் பார்த்தீங்கன்னா கழிவுகளை வந்து சேகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம எதெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசினுடைய தூய்மை இயக்கம் தொடர்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா திடக்கழிவுகளை வந்து மேலாண்மை செய்யணும். இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை பார்த்தோம்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இதுக்காக பிரத்யேகமா வந்து ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அல்லது ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட்,
சிடிசிஎல் அப்படிங்கிறது இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காகவே வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க பிரத்யேகமா. இந்த திட்டத்தை என்னைக்கு செயல்படுத்தினாங்க முதற்கட்டமா அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5, 2025. சரிங்களா? ஸோ இந்த 4-5 இன்ஃபர்மேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. தொடக்க நிலையில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் டான்சேட் திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தான். எம்எஸ்எம்இ அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த டான்சேட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்சேட் திட்டம் அப்படிங்கிறது எந்த அமைப்பின் கீழே வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னா டான்சிம் அப்படிங்கிற இந்த அமைப்பின் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த டான்சேட் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. டான்சிம் அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த டான்சிம், இங்கிலீஷில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பின் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த டான்சீட் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. சரிங்களா? டான்சீட் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டான்சீடு. டான்சீட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட். சரிங்களா? இதுதான் டான்சீடுக்கான ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? அதாவது தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டான்சீட் அப்படிங்கிறது எந்த அமைப்பின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னா டான்சிம் அப்படிங்கிற இந்த அமைப்பின் கீழே தான் செயல்படுத்தப்படுது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குதுன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கீழே வந்து இயங்குது. இந்த டான்சீட் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் பார்த்தோம்னா தொடக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, எல்லா நிறுவனங்களும் கிடையாது, தகுதியான நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதியுதவி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க டான்சீட் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலயமாக. இது எப்போ வந்து தொடங்கப்பட்டதுன்னா இந்த டான்சீட் அப்படிங்கிற அந்த திட்டம் 2021 தான் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அது தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 169 அந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி அப்படிங்கிறது வந்து உதவி செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக. இதையும் வந்து ஞாபகம் வச்சு. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 107 பாருங்க. வானிலை முன்னெச்சரிக்கைகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் பெறவும் தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள செயலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், டிஎன் அலர்ட் தான். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெள்ளம், புயல், சுனாமி இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஆபத்துகளை முன்கூட்டிய ஒலி எச்சரிக்கையின் மூலம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணதுக்கான மிக முக்கியமான வந்து ஒரு நோக்கம். இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பினுடைய ஒரு செயலி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. டிஎன் அலர்ட் அப்படிங்கிறது எந்த அமைப்பினுடைய ஒரு செயலி அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன் ஸ்மார்ட். டிஎன் ஸ்மார்ட்னா ஒன்றும் இல்லை, பேரிடர் மேலாண்மை இருக்குல்ல, ஆணையம் இருக்குல்ல, அந்த பேரிடர் மேலாண்மையுடைய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு இணையதளமே இருக்கு இந்த டிஎன் ஸ்மார்ட்டுக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான், அந்த அமைப்பினுடைய ஒரு செயலி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழ் இயங்கும் இது அவசர காலங்களில் மொபைல் அமைப்புகளை மீறி ஒலி எச்சரிக்கைகளை அனுப்பி மக்களை பாதுகாப்பது இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளை வந்து துல்லியமா உடனுக்குடன் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன் எது அப்படின்னா டிஎன் அலர்ட் தான். இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிறது எந்த அமைப்பினுடைய ஒரு செயலினா டிஎன் ஸ்மார்ட். இது 2 வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 108 பாருங்க. மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள மாநில உதவி எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? 1070. சரிங்களா? நான் தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேரிடர் மேலாண்மை உதவி எண் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா 1070. இதுவே மாவட்ட அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 1077 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ பேரிடர் மேலாண்மை அந்த ஹெல்ப்லைன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் 1070, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1077 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாண்டி இன்னும் நம்ம என்னென்ன முக்கியமான ஹெல்ப்லைன்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெண்கள் தொடர்பான, அதாவது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு 2-3 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, அதே வேணா நோட் பண்ணிக்கோங்க.
அதாவது 181 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பரு. 1091 இதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பான அந்த பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் தான். இந்த 1091 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது பிரத்யேகமாக எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த இரவு நேரத்தில் சரிங்களா, இரவு நேரத்தில் பெண்கள் வந்து பயணம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அவங்க கருதுனாங்க அப்படின்னாக்கா, இந்த 1091 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைனுக்கு வந்து என்ன பண்ணலாம், அவங்க கூப்பிடலாம் சரிங்களா. ஸோ 181ம் 1091ம் பெண்கள் தொடர்பான, அதாவது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 112 அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். 112 அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல. அதே மாதிரி 102வும் பார்த்தீங்கன்னா இதுவும் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான். அப்போ பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 181 சரிங்களா, 1091, 112, 102 சரிங்களா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் எதுன்னா 1098. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் சரிங்களா. சைபர் கிரைம் தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் எது அப்படின்னா 1930. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14567 இது யாருக்கான ஹெல்ப்லைன் நம்பர்னா மூத்த குடிமக்களுடைய பாதுகாப்புக்கானது சரிங்களா. மூத்த குடிமக்களுடைய பாதுகாப்புக்கான ஹெல்ப்லைன் நம்பர் எதுனா 14567. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மட்டும் முன்னாடி போட்டு 4, 5, 6, 7 அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஊழல் எதிர்ப்பு, நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஊழல் எதிர்ப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 2 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1064, இன்னொன்று 1965. 2 ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பரு. இதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 181, 1091, 112, 102. குழந்தைகளுக்கு 1098. சைபர் கிரைம்னா 1930. மூத்த குடிமக்கள்னா 14567. ஊழல் எதிர்ப்பு பொறுத்த வரைக்கும் 1064, 1965 சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 109 பாருங்க. சென்னையில் நகர பசுமையை மேம்படுத்துவதற்கு தொடங்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா எந்த ஆண்டில் எந்த முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். கலைஞர் மு கருணாநிதி 2008 சரிங்களா. தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிறது அடிக்கல் நாட்டினது 2008. அதை திறந்து வச்சது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2011 ஜனவரி 22 சரிங்களா. ஜனவரி 22 தான் வந்து திறப்பு. இதை திறந்து வச்சதும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். அடிக்கல் நாட்டினது அவர் தான், திறந்து வச்சது அவர் தான். அடிக்கல் நாட்டது 2008, திறந்து வச்சது 2011 சரிங்களா. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 110 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 110வது கொஸ்டின் பாருங்கன்னா, மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள மாவட்ட உதவி எண். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து மாநில உதவி எண். ஆன்சர் அதுக்கு என்னன்னா 1070ன்னு பார்த்தோம். இது வந்து மாநில உதவி எண். இவங்க இப்ப கேட்கறது மாவட்ட உதவி எண். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், 1077 சரிங்களா. அதாவது பேரிடர் காலங்கள்ல மாநில அளவில் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான உதவி எண் பார்த்தீங்கன்னா 1070. மாவட்ட அளவில் தொடர்பு கொள்ளணும்னா 1077 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் சரிங்களா. ரைட், ஓகே. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 101 110 வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள், அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் எல்லாம், அதாவது கொஸ்டின் நம்பர் 100 வரைக்கும் போட்ட அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, ரைட், ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ், பை.